நம்மிடையே இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் சார். வணக்கம். வணக்கம் சார். செங்கோட்டையன் மீண்டும் மீண்டும் அதிருப்தி தெரிவித்ததற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய போக்கு இருக்கு இல்லையா, அதற்கு வெளிப்படும் எதிர்ப்புன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கட்சியில் அது சிலர் அதிருப்தி இருப்பது ஒரு வலுவான தலைமை. இப்போ அதுக்கு அடிப்படை காரணம் இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது இந்த பிரச்சனை வரவில்லை. சின்ன சின்ன எங்கேயாவது ஒரு மனக்குமுறல்கள் இருந்தாலும் கூட அது அவர்களை அழைத்து சரி செய்யப்படும். இரண்டாம் கட்ட தலைவர்களே பேசி முடிக்கப்படும். இப்போ தலைமையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் தலைமைக்கு ஒரு சேலஞ்ச் செய்து அப்ப அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வெளிப்படையாகவே கடந்த சில மாதங்களாக, அதுவும் கடந்த ஓராண்டாக வெளிப்படையாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை உதிர்த்த வண்ணம் இருக்கிறார். அப்போ இந்த கட்சியில் இன்ஃபேக்ட் செங்கோட்டையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மச் சீனியர். அப்போ ரொம்ப மூத்த தலைவர்கள் இல்ல தனக்கு இணையான தலைவர்களை அனுசரித்து செல்வதில் இவருக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்கிறது, இல்ல சில தயக்கங்கள் இருக்கு. அப்படின்றதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனக்கே ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ணுகிறார். இது போன்ற மூத்த தலைவர்களை எல்லாம் அனுசரித்து போகும்போது இன்ஃபேக்ட் திரு ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் அவரோடு சமரசம் வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்தும் போதும் கூட தொடர்ந்து இவர்களை எல்லாம் டிடிவி தினகரன் எல்லோரையுமே மறுத்துட்டு வருவதற்கான காரணம் தன்னுடைய இருப்பு கேள்விக்குறியாகும் என்ற ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது அவருக்கு. அப்படின்றதான் பிரதானமாக எல்லோரும் முன்வைக்கக்கூடிய கருத்து. அந்த அச்ச மனப்பான்மை அம்மையார் ஜெயலலிதாவிற்கோ அதற்கு முன்பு இருந்தவர்களுக்கோ இருந்தது கிடையாது. காரணம் தங்கள் ஒரு தலைவர் என்ற முறையில் தங்களை சேலஞ்ச் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அவரை சேலஞ்ச் செய்து விடுவார்களோ என்ற எண்ணத்தினால் தான் இவர்களை எல்லாம் மறுத்து வருகிறார். இப்பொழுது ஏற்கனவே தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவருக்கு சில கருத்து வேறுபாடுகள், அவருக்கு மனமாச்சரியங்கள் இருக்கு. அதையெல்லாம் சரி செய்வதற்கு கூட இவர் முன்வராமல் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஒரு சுற்றுப்பயணம் போவது எந்த வரியில் ஒன்றுன்னு தெரியல. ஏன்னா நீங்க நடக்கக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் 2 நாட்களுக்கு முன்புதான் டிடிவி தினகரன் கூட என்டிஏவில் முன்பு அவர் என்ன சொன்னார்னா, என்டிஏல நான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் கூட்டணி முடிவை நான் யாரோட கூட்டணி இருக்கிறேன் என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து எடுத்து கூட்டத்தை கூட்டி முடிவு செய்து அறிவிப்பேன்னு சொல்கிறார். அப்போ இப்போதைக்கு இந்த என்டிஏல யார் இருக்கான்னு பாஜக தரப்புல எங்களோடு இவர்கள் எல்லோரும் என்டிஏ இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் ஓபிஎஸ் சொல்கிறார்கள், பாமக சொல்கிறார்கள், இல்ல டிடிவி தினகரன் சொல்கிறார்கள். ஆனா அப்ப இந்த டிடிவி தினகரன் கூட அவர்கள் நான் முடிவெடுத்து அறிவிக்கப் போகிறேன் என்று ஒரு புதிய ஒரு நிலையை எடுக்கிறார். அப்ப இந்த கூட்டணி யார் இருக்கிறார்கள், அதிமுக பாஜகவை தவிர்த்து யார் இருக்கிறார்கள் இல்லை என்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்த கட்சியில் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு புகைச்சல் சில மாதங்களாக போய்கொண்டிருக்க ஒரு தலைவரை அவரை கூட சாண்டப்படுத்த முடியாத ஒரு நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பது, அதுவும் குறிப்பாக அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூத்த தலைவர். அப்ப அவரை கூட சரி செய்ய முடியாத ஒரு நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. ஒன்று அவருடைய அந்த போக்கு இருக்கு இல்லையா, யாரையும் அனுசரித்து போக மாட்டேங்கிற போக்கு எல்லோரும் இதை ரசிக்க மாட்டார்கள். திரு செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர், அவர்களுக்கு பின்னும் பெரிய ஒரு ஆதரவு வட்டம் இருக்கும். அப்போ இங்க போக இடம் எல்லாமே இவர் என்னதான் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுக்கும் மேற்கொண்டு திமுக எதிர்ப்பு மேற்கொண்டாலும் போற இடத்துல இவர் பிரதானமா பேசக்கூடிய கருத்தை ஏன் பாஜக ஒரு கூட்டணி வைத்தேன் என்று நியாயப்படுத்துவதற்கே சரியா போகுது இவரோட கூட்டத்துல எல்லா நேரமும். அப்ப அதையும் தாண்டி இப்ப அடுத்த கட்டமாக ஆளும் அரசுக்கு எதிராக விமர்சனம் வைப்பதற்கு கூடிய பதிலாக இப்போ இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்வதே இவருக்கு ஒரு பெரிய தலைவலியாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இல்ல கட்சி தொண்டர்களுக்கும் சரி, இவர் போகிற பயணங்கள்ல திமுகவுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியில் ஊட்டுவாரா, அதிமுக தொண்டர்கள் மத்தியில், இல்ல மக்களை நியூட்ரல் ஓட்டர்கள், அதாவது கட்சி சார்பில்லாத மக்கள் மீது ஒரு நம்பிக்கை பாய்ச்சுவாரா, அதையெல்லாம் தாண்டி இவருடைய பிரச்சனை செய்வதற்கே இவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்ற ஒரு அவநம்பிக்கையை தான் மேலும் உருவாக்கும். தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே சரி செய்ய முடியாத ஒருவர் எவ்வாறு பல கூட்டணி கட்சிகளை ஏன்னா தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுகவோ சொல்வது என்னன்னா, திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வந்துவிடும், எங்களோட பெரிய கூட்டணியை உருவாக்க போகிறோம், மெகா கூட்டணி உருவாக்க போகிறோம், பெரிய கட்சிகள் வரப்போகிறது, பெரிய தலைவர் வரப்போகிறோம் என்று தொடர்ந்து சொன்ன வண்ணம் இருக்கிறார்கள். ஆனா கடந்த இவர் சொன்ன காலத்திலிருந்து இன்று வரை பார்த்தா எந்த ஒரு தலைவரும் வரல, எந்த ஒரு கட்சியும் வரல. மாறாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றாக பாமக ஒரு ஏற்கனவே பிளவுண்ட நிலையில இருக்கிறது இருக்கு. நான் மூத்த அலை பாஜகவுக்கு என்டிஏவுக்கு என்று சொன்ன டிடிவி தினகரனும் வேறொரு நிலை எடுக்கிறார் இப்போ. அப்ப இந்த கூட்டணியும் சரி, கட்சியும் சரி, அதிமுகவும் சரி, இந்த ஆங்கிலத்தில் சொன்னா இட்ஸ் இன் கம்ப்ளீட் டிசரே.
ஒரு முற்றிலுமாக ஒரு சிதறுண்டு போன நிலையில் தான் வந்து இந்த கூட்டணி இருக்கிறது. வெறுமனே பாஜக, எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவில் இருக்கக்கூடிய அதிமுக, அந்த அதிமுகவிலும் இப்ப உட்பு கட்சி பூசல்களாக இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் நம்ம பார்த்தோம், இவர் முதல்ல கோவையில வந்து சுற்றுப்பயணத்தை இந்த நடக்கக்கூடிய பயணத்தை ஆரம்பித்து கூட கோவைக்கு அருகாமையில் சுற்றுப்பயணத்துக்கு வந்தப்போ கூட செங்கோட்டையன் வந்து அதை தவிர்த்து விட்டு போனார். அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கு முன்பே டெல்லி போனதெல்லாம் பார்த்தோம். அதற்கப்புறம் இப்ப கடைசியாக கூட வந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவர் வந்து ஒரு ஹீஸ் கீப்பிங் அவே ஃப்ரம் ஏடிஎம்கே திரு செங்கோட்டையன். அப்போ ஒருவேளை வந்து இப்போ ஒரு நீண்ட கால ஒரு பிரிவிற்கு எதிர்நோக்கி போகிறாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஒருவேளை திரு செங்கோட்டையன் அவர்கள் போன்ற தலைவர், ஒரு மூத்த தலைவர், அந்த அவர் ஐசிக்கூட பகுதியில் அந்த கம்யூனிட்டி மக்களும் சரி, இல்ல அந்த பகுதியில் இருக்க அதிமுக தொண்டர்கள் மத்தியும் பெரும் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர். அப்ப அவர் வந்து ஒருவேளை கட்சியிலிருந்து வெளியே போவார், இல்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு பெரிய பிரகடனத்தை செய்வார், இல்ல குறைந்தபட்சம் சில தகவல்களை வெளியே கசிவிட்டாலும் கூட அது ஒரு மிக பெரும் பின்னடைவாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போகும். ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியாத ஒரு நபர், சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளுக்கு, தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய தலைமையின் கீழ் வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கக்கூட முடியாத ஒரு நபர். அதையும் தாண்டி இப்பொழுது வந்து அந்த மேலும் பிளவுக்கு வித்திடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற பொழுது, அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு மேலும் வலுவூட்டும் விதமாக இவருடைய தலைமை பண்பு மீது திரு எடப்பாடி பழனிசாமி மீது இன்னும் வந்து தீவிரமான விமர்சனம் வந்து மக்கள் மன்றத்தில் வரும். குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் மத்தியில் வரும். இது வந்து ஒரு தேர்தலை வந்து இன்னும் சில 5-6 மாதங்களில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கோ, ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட உகந்தது கிடையாது. இது நிச்சயமாக கட்சியை இன்னும் பலவீனப்படுத்தினே ஒழிய அதிமுகவையோ, அதிமுக தொண்டர்களையோ, பாஜக அதிமுக கூட்டணியோ எந்த விதத்திலும் அதுக்கு வந்து நன்மை பயக்காது. செங்கோட்டையன் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாள போகிறார், 5ஆம் தேதி செங்கோட்டையன் மனம் திறந்து என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.